ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு வாழை இலையில் ஒரு அடை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம சேனல் பார்க்குறவங்க ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள். எல்லாருக்குமே இது செஞ்சு பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கோதுமை மாவில் தான் இது செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுக்கணும். நான் இங்கே மொத்தம் 4 பேருக்குள்ள தான் எடுத்திருக்கேன். அது கழிஞ்சு அது கூடயே உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அது கழிஞ்சு கொஞ்சமாக எண்ணெயும் அது கூட ஊற்றணும். அப்புறம் தான் நம்ம அந்த வாழை இலையிலேருந்து எடுக்கல ஒட்டி பிடிக்காமல் வரும். அதனால் கொஞ்சமாக நான் இங்கே எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதனால் நீங்களும் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்ம ஒரு சப்பாத்தி இது மாணிக்கல கொஞ்சம் அதை விட தண்ணி வர மாணிக்கத்தான் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறது. அது கழிஞ்சு நம்ம தேங்காய் சிரண்டி வச்சுருக்கேன். தேங்காய் அது கழிஞ்சு அது கூட நம்ம வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். அது கழிஞ்சு நம்ம அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். சின்ன ஜீரகம் தான் நான் சேர்க்குறது. ஏலக்காய் இருந்தால் ஏலக்காயும் இது கூட சேர்க்கலாம். அது கழிஞ்சு அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நான் வாழை இலை நல்லாவே கழுகி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மாவை சேர்த்து நம்ம செஞ்சால் போதும். இது மாதிரிக்கு லைட்டாக திக்கில் செஞ்சு எடுத்தால் போதும். அது கழிஞ்சு நம்ம தேங்காய் மிக்ஸை அது கூட சேர்த்து நல்லாவே செஞ்சு கொடுத்தா போதும். அதுக்கு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். லைட்டாக மடக்கி அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது கொதித்த பிறகு இது அப்படியே இறக்கி வச்சா போதும். ஒரு 20 மினிட்ஸு நல்லாவே வேக வச்ச பிறகு ஒரு 10 மினிட்ஸு தீ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேக வச்சுருக்கேன். அப்போயே வெந்து வந்துடும். வெந்த பிறகு நம்ம சர்விங் பாத்திரத்தில் மாற்றினா போதும். இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டிலலாம் இது செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு இல்லாட்டி மார்னிங்லாம் செய்யலாம். கோதம்பு பொடி வச்சு செய்கிறனால நல்லா ஹெல்த்தி தான். அது கூட நம்ம வெல்லம் தான் சேர்க்குறோம். சுகர் சேர்க்காதனால நல்லது தான் இது. எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இது.